உத்திர நட்சத்திர பலன்களை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திர அதிபர் மிருகம், எருது. பரம்பூர் சக்தியம்மன் துணை ஜோதிடர் கே சீனிவாசன். இப்போ உத்திர நட்சத்திரத்தினுடைய பாடலை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். கையாத உரையன் முன் கை வலியன் வித்தையுளன் அழகாம் கண்வாயுளன் மையார் கண்ணார் நேயன் முன்கோபி மறுமுக மார்பதனில் உள்ளோன் பொய்யாத சூரன் நீராடுவான் சிறு பசியன் பொருந்தும் பத்தி ஒய்யார நடைதெரு மஞ்ஞான வானாம் உத்திரத்தானே அப்படின்னு இந்த பாடலை பாடுறாங்க. இந்த பாடலுடைய விரிவாக்கத்தை இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, கையாத உரையன் அப்படின்னா இதமாக பேசக்கூடியவர். அப்படியே நல்லா பேசுவார். அப்படியே யார்கிட்ட பேசினாலும் ஒரு அன்பாக கனிவோடு நல்ல ஒரு இதமாக, அதாவது மற்றவர்களை மகிழ்விக்கும்படி பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கையாத உரையன், இதமாக பேசக்கூடியவர். முன்கை வலியன், கைகள் இரண்டும் வலிமை மிக்கதாக இருக்கும். புஜபல பராக்கிரம வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி ஷோல்டர், அப்படி கையெல்லாம் அப்படி நல்லா கல் மாதிரி வலிமையோடு இருக்கும். அதுக்கு தான் முன்கை வலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தையுளன், வித்தையுளன்னா கல்வியாளர், பலவிதமான கல்விகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். இவருடைய படிப்பு ஆர்வமானது சற்றும் குறையாது. எவ்வளோ வயசானாலும் இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், பல முறைகளை படிக்க வேண்டும், பல தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இவருக்கு மிகுமையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம் வித்தையுளன். அழகாம் கண் வாயுளன், இவருடைய கண்களும் வாயும் முகங்களும் நல்லா அழகாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு சும்மா அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் சுபர்கள் பார்வை உள்ளதாக இருக்கணும். சந்திரனை சுபர்கள் பார்க்க வேண்டும், அப்போ தான் அந்த மாதிரி இருக்கும். அசுபர்களோ நீச்சர்களோ இவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடும், அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். கண்களும் சரி, முகமும் சரி, வாயும் சரி, எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடும். அதுதான் சொல்கிறார். அழகான கண்களையும் வாயையும் உடையவர். மையார் கண்ணார் நேயன், அழகிய பெண்களிடம் அன்பு கொண்டவர். அப்படியே வலிவர். அழகான பொண்ணை பார்த்துட்டா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே விட மாட்டார் அவர். அடுத்தடுத்து பேசணும். எவ்வளவு அழகான பெண்களாக இருந்தாலும் அவர்களிடம் பேச வேண்டும், பழக வேண்டும் அப்படின்று நினைக்கக்கூடிய மனிதர். இது பொதுவாக ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு பலன் நான் சொன்னாலும் அது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நீங்கள் தான் பிரித்து பார்த்துக்கணும். அப்படி சொல்கிறார் அவர். மையார் கண்ணார் நேயன் அப்படின்னு அழகான பெண்களிடம் அதிகமாக பேசக்கூடியவர். டைம் பாஸ் பண்ணணும்னா அப்படி பண்ணுவார். பெண்களே இல்லைன்னாலும் ஃபோனில் கூப்பிட்டு வச்சு அப்படியே போட்டு பேசிக்கிட்டு ரம்பம் போட்டுக்கிட்டு இருப்பேன். முன்கோபி, கோபம் வரும். கோபம் வரும்போது டக்குன்னு சொல்லுன்னு கோபம் வரும். நமக்கு வேண்டாதவர்களை இவர்கள் பேசும் பொழுது டக்குன்னு கோபம் வரும். இப்போ பொதுவாக இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காருன்னு வைங்க. இப்போ மனைவி உத்திரத்தில் இருக்காங்க, கணவன் வேறு ஒரு நட்சத்திரம் இருக்காங்க. கணவனுடைய வீட்டு சம்பந்தமாகவோ அவருடைய உறவினர் சம்பந்தமாகவோ ஏதாவது பேசுனா இந்த அம்மாவுக்கு சுளின்னு கோபம் வந்துடும். முன்கோபி. அந்த மாதிரி இவருக்கு ஆகாதவர்களை பற்றி பேசும் பொழுது இவருக்கு கோபம் அதிகமாக வரும். அதுதான் முன்கோபி அப்படின்னு சொல்கிறோம். மறுமுக மார்பதனில் உள்ளோன், மார்பகத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த மார்பக பகுதியில் மச்சங்கள் நிறைய இருக்கும். கருப்பு மச்சம், சிவப்பு மச்சம், இது போன்ற மச்சங்களும் மருக்கள், சின்ன சின்ன பருக்களும் நிறைய இருக்கும்.
அது ஒரு சில பெண்களுக்கு நிறையா இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு மச்சமாக இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு பருவாக இருக்கும், ஆண்களுக்கும் அது மாதிரி தான். அதுக்கு தான் சொல்கிறோம். மறு உள்ளோன், மறுமுக மார்பதனில் உள்ளோன் அப்படின்னு சொல்லப்படுது. பொய்யாத சூரன் நீராடுவான் சிறு பசியன். பொய்யாத சூரன் திறமைசாலி, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அங்கே திறமையோடு செயல்படுவார். அங்கே இருக்கிறவர்கள்ட்ட வந்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு மனிதர். இப்போ ஒரு தொழிலில் நம்ம இருக்கோம், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா, இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து அங்கே செய்யக்கூடிய செயல்னால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு வந்து திறமைசாலி, மற்றவர்களை காட்டிலும் அதிகம் திறமை உள்ளவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அதுக்கு தான் சொல்கிறோம். அதே மாதிரி நீராடுவதில் விருப்பம் உள்ளவர்கள். காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்காமல் டெய்லி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை இவர்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வார்கள். எப்போவுமே நம்ம சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும், இறைவனுடைய தரிசனத்தை நம்ம இது பண்ணணும், ஆண்டவனை கும்பிடணும் அப்படின்ற இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை. மற்றவர்களை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவன் குளித்தா என்ன, குளிக்காட்டி என்ன, அதை பற்றி இல்லை. இவா வந்து சுத்தமாக இருக்கணும், அதுதான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அற்ப பசி உள்ளவன், நிறைய சாப்பிட மாட்டார். போய் உட்காந்தோம்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போதும் போதும் போகிறேன் அப்படின்னு போயிடுவார். இப்போ லஞ்சு சாப்பிட்றோம்னா ஒரு டப்பா அதிலே பாய் முக்கால்வாசி சாப்பிட்டு பாய்க்கு தூக்கி காலை கீழே போட்டுருவார். சாப்பாட்டின் மேல் அதிக அக்கறை இல்லாதவன், அதுக்கு தான் சொல்கிறார் அற்ப பசி உள்ளவன். வன் சிறு பசியன், அதாவது எதையுமே வந்து நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட்டால் போதும், உயிர் வாழ்வதற்கு அது போதுமானது அப்படின்று நினைக்கக்கூடியவர்கள். ஒய்யார நடை தரு மன்னனானவானம், அழகான நடை உடையவர். நடக்கிறதுல அவருடைய தனி ஒரு அழகை காட்டுவார். அப்படியே பெண்களாக இருந்தால் அப்படியே ஒரு ஜில்கு ஜில்குன்னு அப்படி நடந்துட்டு போவாங்க. ஆண்களாக இருந்தால் கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து தான தர்மங்கள்லாம் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுபர்கள் பார்த்தா நிறைய செய்வாங்க, அசுபர்கள் பார்த்தா செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இதுதான் இங்கே உள்ள வித்தியாசம். ஞானி எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியவர். இன்னார் இப்படி, இன்னார் இப்படி, இன்னார் இப்படி, இவங்ககிட்ட இப்படி தான் பழகணும், இவங்ககிட்ட இப்படி பழகக்கூடாது, இவங்களுக்கு இது செய்யணும், இவங்களுக்கு இது செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர். அதுதான் ஞானி அப்படிங்கிறான். இருந்த இடத்திலிருந்தே சிந்திக்கும் திறமை பெற்றவர்கள். பகைவரை வெற்றி கொள்ளுதல், இவரை யாராவது எதிர்த்தோம்னா அவங்கள வந்து சூட்சமாக பேசி அவங்கள ஜெயிச்சிருவாங்க. அப்படி இப்படி நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு பலவாறாக பேசி அவர்களை வெற்றி கொண்டு விடுவார்கள். பகைவரை வெற்றி கொள்ளுதல், இவருக்கு வந்து பகைவர் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் பகைவர்னால் யார், வெளி உலகத்துக்கு பகைவரை விரும்பாதவர் இவர். அப்படி பகைவர் இருக்கணும்னா சொந்தத்தில் தான் இருக்கும். சொந்தக்காரர்கள் அனைவரும் இவருக்கு பகைவராக இருப்பார்கள். வெளி உலகத்துக்கு இவர் நல்லவராக இருப்பார். செல்வ சுகங்களை அனுபவிப்பார். இருக்கக்கூடிய காசை தானே அனுபவிக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கறது வந்து இவருக்கு அதிக விருப்பம் இருக்காது. எல்லாவித செல்வங்களையும் தானே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இவர் நினைக்கக்கூடியவர். இந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாம் இந்த பாட்டில் உள்ளதை மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி உத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்கோடியில் கொஞ்சம் நிலமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் நிலங்கள் இருந்தாலே அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு இந்த பழமொழி சொல்லப்படுது. இப்போ இதனுடைய அமைப்பை பார்த்தோம்னா மிருகம் வந்து எருது, பட்சி வந்து கிழுவை, மரம் வந்து அலரி, ரஜ்ஜு வந்து தொப்புள், கணம் வந்து மனிதம், தேவதை சூரியன். இது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்புகளாக இது இருக்குது. அது மாதிரி பொருந்தாத நட்சத்திரங்கள், இந்த வந்து ரஜ்ஜு வந்து தொப்புள், மற்ற தொப்புள் இதெல்லாம் வந்து இதுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா தாலி பொருத்தம் இருக்காது.
நம்ம இந்துக்கள் மத முறைப்படி தாலி பொருத்தங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. அது ரஜ்ஜு வந்து தொப்புல சேர்க்கக்கூடாது. கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் தொப்புல வர்றதுனால ரஜ்ஜு பொருத்தம் வராது. அதனால் இவர்களெல்லாம் வந்து திருமண பந்தத்தின் போது இவர்களை நாம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஆகாத மிருகம். எருதுக்கு வந்து புலி வந்து ஆகாது. சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இப்போ நம்ம யோனி பொருத்தங்களை பார்க்குறோம். ஆண் பெண் உறவு முறை அதுதான் வந்து இந்த ஆகாத மிருகம். இதுக்கு வந்து சித்திரை விசாக நட்சத்திரத்தை வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா ஆண் பெண் உறவு முறை முற்றிலுமாக பாதிக்கும். அதனால் இந்த 2 நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரக்காரர்களோடு சேர்க்கக்கூடாது. அடுத்தது பொருந்தும் நட்சத்திரங்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோக்களில். மனுஷகணம், தேவகணம் இவர்களோடு தான் நம்ம சேர்க்கணும். ராட்சச கணங்களோடு சேர்க்கக்கூடாது. அதனால் அதில் வந்து முக்கியமான பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை இங்கே கொடுத்துருக்கோம். அசுவனி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், அனுசம், பூராடம், திருவோணம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான நட்சத்திரங்கள். வேறு நட்சத்திரங்களும் சேர்க்கக்கூடாது. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களை அமைப்பை பார்த்து நம்ம சேர்த்தா அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்தது பொருந்தாத நட்சத்திரங்கள். ராட்சச கணம். நம்ம சொல்லியிருக்கோம் ராட்சச கணத்துக்கும் மனுஷ கணத்துக்கும் சேர்க்கக்கூடாது, அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்ட்டு. கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு வந்து பொருந்தாது. அதனால் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் இவர்களோட சேரக்கூடாது. இது முக்கியமாக வந்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் எந்த நட்சத்திரத்தை பொருத்தம் சேர்க்க வேண்டுமோ அந்த நட்சத்திரத்தை பொருத்தம் சேர்த்தால்தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையும். மாறாக சேர்க்கக்கூடாத நட்சத்திரம், பொருந்தாத நட்சத்திரங்கள்லாம் சேர்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படிங்கிறத பெண்ணை பெற்ற ஆணை பெற்ற பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம சூரிய காயத்ரி, அதிதேவதை சூரியன் அப்படின்னு சொன்னோம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே வாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இது வந்து சூரியனுடைய காயத்ரி. இருந்தாலும் நம்ம வந்து சூரியனை தினசரி காலையில் குளித்துவிட்டு சூரியனுக்கு நேராக நின்று 2 கைகளையும் மேலே தூக்கி காசியின் இருளை நீக்கம் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்றி பிசிப்பொடு நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாவினை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி அப்படி என்று சூரிய பகவானை நாம் போற்றி போல வேண்டும். அப்படியே வந்து ஓம் பூர் புவஸ்வ தத் சவிதுர் வரேண்யம் பர்க்க தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி, பிரம்ம காயத்ரி அதையும் சொல்லணும். அது சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை. அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் நாம் பிறந்ததுனால அவருடைய காயத்ரியை நாம் சொல்லணும். ஓம் மகாபகாயை வித்மகே மகா சிரேஷ்டாயை தீமகி தன்னோ உத்திர பால்குனி பிரஜோதயாத். இது வந்து உத்திர நட்சத்திரத்தினுடைய காயத்ரி. இந்த காயத்ரியை முக்கியமாக நாம் சொல்லணும். ஏன்னா நாம் நட்சத்திர மண்டலம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் நம்ம வர்றோம். மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை தான் சொல்கிறேன். எங்கேருந்து வருகிறோமோ அங்கே தான் மறுபடியும் போக போகிறோம். இறந்த பின்பு அங்கே தான் போக போகிறோம். மீண்டும் அங்கேருந்து தான் அடுத்த பிறவிக்கு வருவோம். அதனால் நாம் வந்து உத்திர நட்சத்திரம்னா அதனுடைய காயத்ரியை தினசரி நாவில் ஒரு முறையேனும் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.